அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி. கேரள மாநிலம் திருச்சூர்ல பிறந்தவங்க அப்பாவோட வேலைக்காக பழனி வர்றாங்க. 4 பொண்ணுங்க ஒரு பையன். குடும்பத்தோட கஷ்டம். 11 வயசுல நாடக குழுவுல சேர்ந்தாங்க. எம்.ஆர். ராதா அவங்களோட அறிமுகம் சினிமாவுல நடிக்க சென்னை வர்றாங்க. விளம்பரங்கள்ல நடிச்சாங்க. 1963 கற்பகம் அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க. முதல் படமே மெகா ஹிட் ஆச்சு. ஜெமினி கணேசன், எம்ஜிஆர், சிவாஜின்னு முன்னணி நடிகர்களோட நடிச்சு தனி ஆளுமையா வளர்ந்தாங்க. தயாரிப்பாளர் மற்றும் தொழிலதிபரா இருந்த வேலாயுதம் அப்படிங்கிறவரை 19 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் அவருக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்காங்க. கவர்ச்சியான கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, கடவுள் கதாபாத்திரமா இருந்தாலும் சரி, நடிப்பால மிரட்டி இருப்பாங்க. 60 வருஷம் சினிமா வாழ்க்கை. எவ்வளவோ உச்சத்தை தொட்டு செல்வ செழிப்பா இருந்த இவங்களுடைய கடைசி காலம் தனிமை. பொண்ணு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. 2016ல இவங்களுடைய கணவர் இறந்து போயிடுறாங்க. பெரும் புகழும் பணமும் சேர்த்தவங்க 3வது மனைவியாகி வப்பாட்டிங்கிற பேரையும் சம்பாதிச்சாங்க. ஆரம்ப காலத்துல குடும்பத்தோட கஷ்டத்தை நினைச்சு உடஞ்சு போயிடாம நடிப்பை நம்பி முன்னேறி வந்தவங்க தான் கே.ஆர். விஜயா அவர்கள்.